இது வந்து தென் தமிழுக்கு நடக்கக்கூடிய ஒரு கதை. எல்லாரும் சவுத் தமிழ்நாடு அப்படின்னா உடனே மதுரைக்கு போயிடுறோம் அப்படின்னு ஒரு பரவல ஒரு பேச்சு இருக்கு. அது வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் தேனிக்கு போயிருக்கேன். தேனிக்கு வந்து அதுக்காக மட்டும் போல, கதையோட களம் அப்படி தென்மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ படம் ஃபுல்லாக எப்பவுமே அந்த மலையோட குழுமை இருந்துகிட்டே இருக்கும். இதுல சுந்தரபாண்டியன் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்து எந்த மனுஷன் ரொம்ப சாதாரணமா டக்குன்னு பாசிட்டிவா மாத்திரும். ஆனா அதுக்கு மாறாம சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்க கேரக்டர் தான் சுந்தரபாண்டியனோட கேரக்டர். இதுல வந்து ஒரு பாட்டி பேசுவாங்க, பேரனை பத்தி பேசும்போது சுந்தரபாண்டியன் பத்தி 13 வயசு கொம்பைகள் வந்து பள்ளி போன கழுவி வரைக்கும் அவனை பிடிக்கும்டா அப்படின்னு. அந்த கேரக்டர் தான் சார் வந்திருக்காங்க. இதுல சுந்தரபாண்டியன் கேரக்டர் நான் டிசைன் பண்ணேன் அப்படின்றத விட என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய அக்கா, தங்கச்சி, அப்புறம் சித்தி, அத்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உறவினர்கள் தான். நான் சாரை வச்சு டைரக்ட் பண்ண போறேன், எங்க ஊர்ல வச்சு பண்ண போறேன் அப்படின்னு அடிக்கடி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்க சார் வந்து தாடி நிறைய வச்சிருக்கீங்க, ட்ரிம் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருப்பாரு, அவர் சிரிச்சு அழகா இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்னன்னா நம்ம சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் பார்த்துட்டு பெண்கள்லாம் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் 2 அடி ஒதுங்கி நிற்பாங்க சாரை பத்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சார் பத்தி இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல சார் எவ்வளவு பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி இருக்கணும், அவர் அப்படி வைங்க, சினிமா இருக்குங்க, அப்படி ஆகுங்க, அப்படி ஆகுங்க, அவர் சிரிப்பு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவ்வளவு தூரம் அவரை லைக் பண்ணிருக்காங்க, நம்ம ஏதோ பயந்துட்டு இருப்பாங்க நினைச்சோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுதான். இந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணதை விட நிறைய பெண்கள் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் சுந்தரபாண்டியன். இந்த படத்துல வந்து முக்கியமான இன்னொருத்தர் கம்பெனி ப்ரொடக்ஷன் கோப்ரொடியூசர் அசோகன் சொல்லணும். அவங்க வந்து நான் இன்னைக்கு இந்த கம்பெனிலே படம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவங்களும். ஸோ அசோகனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டே நைட் பார்க்காம இந்த படத்துக்காக இந்த படம் சுந்தரபாண்டியன் மிகப்பெரிய ஒரு படமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து ஹோல் டீமும் பயணிச்சிருக்காங்க. கேமராமேன் பிரேம்குமார், மியூசிக் டைரக்டர் என்ஆர் ரகுநந்தன், எடிட்டர் டான் பாஸ்கோ, ஆர்ட் டைரக்டர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹோல் டீம்மே சொன்னா ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கணும். எல்லா டெக்னீஷியன் எல்லாரும் லைட்மேன்ல இருந்து எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணாங்க. படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோம். இது எல்லாருமே சொல்றது. நம்ம வேற டைரக்டர் சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் சொல்றாங்க அப்படின்னு. நான் அனுபவிக்கும் போது எனக்கு அது உணர்ந்துச்சு. ஹோல் ஃபேமிலியா தான் இருந்தோம். ஹோல் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லட்சுமி மேனன் கேரளா வந்திருக்காங்க. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கேரளா வந்தாலும் ரொம்ப வந்துட்டு இருக்காங்க, இப்பயும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா சிலர் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரி முக்கியமான ஒரு அடையாளத்தை லட்சுமி மேனன் ஏற்படுத்துவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தென்மேற்கு பருவ கட்ட விஜய் சேதுபதி, அழகசாமியின் குதிரை இனிகோ பிரபாகரன், அவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு அவர் இப்ப 2 படம் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகரன் ஹீரோவா பேசிட்டு இருக்காங்க அழகசாமியின் குதிரைக்கு அப்புறம். ஆனா அவங்க ஹீரோ வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு வளரும் தலைமுறை நடிகர்களா இருந்தாலும் அந்த கதையை கேட்ட உடனே இந்த கதைக்கும் இந்த கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நாங்க பண்றோம் அப்படின்னு பண்ணாங்க. நான் ஹீரோவை பண்ணிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் எப்படி நாங்க ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா யோசிக்காம கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த இளைய தலைமை நடிகர்கள் வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து வரணும், எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரணும்னு நான் விரும்புறேன். என்ஆர் ரகுநந்தன் சார் 4 பாட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடல்கள் டிஸ்கஷன்ல இருக்கும்போது பொதுவாக வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு படம் வந்த உடனே ஒரு 2 பாட்டு ஹிட் ஆகும், ஒரு பாட்டு ஹிட் ஆகும். ஒரு பாட்டு ஹிட் ஆனா பெரிய விஷயம், சூப்பர் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நாங்க நான் ரகுநந்தன் சார் உட்காரும்போது சொன்னோம், சார் இந்த ஒரு பாட்டு ஹிட் ஆகணும், 2 பாட்டு ஹிட் ஆகணும் இல்லை சார், 4 பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்னோம். அதுக்கான முழு ஈடுபாட்டோட ரகுநந்தன் சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொண்டாடும் மனசு மோகன்ராஜன் ஜில்லா விட்டு ஜில்லாவுக்கு அப்புறம் அவர் எழுதியிருக்காரு. அதேமா அது ஒரு ஜில்லா விட்டு ஜில்லா வந்து எப்படி எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு போய் சேர்ந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்ட ஆரம்பிச்சோம், அந்த மாதிரி கொண்டாடும் மனசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெக்கை முளைத்தேன் அப்படின்னு ஒரு டூயட் சாங் கார்கி எழுதியிருக்காரு. காதல்கள் வந்து பொதுவாக வந்து பேசி பழகின உடனே காதல்கள் வந்து அப்படியே அவங்க லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க அப்படியே எங்க போகணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் விலகி 2 மனசுக்குள்ளே வச்சிருக்க காதல் வந்து ஒரு நாள் சேரும்போது டம்மன் பூமாய் வெடிச்சு அவங்களோட மொத்த ஆசைகளும் வெளில வரும். அதுக்கான வரிகள் எழுதியிருக்காரு. ரெக்கை முளைத்தேன் ரெக்கை முளைத்தேன் உன்னை உடன் வா என்ற வானம் ஏற அழைத்தேன், தப்பி தொலைந்தே போக துடித்தேன், உடன் யாரும் இல்லாத தேசம் தேடி பிடித்தேன். அப்படி ஒரு லவ் சாங்கா இருக்கும். ரெக்கை முளைத்தேன் முக்கியமா எல்லா லவர்ஸ்க்குமான ஒரு பாட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தரபாண்டியன் பற்றி சொல்லணும் அப்படின்னா யதார்த்தம் மீறாத கமர்சியல் படம்.
எந்த ஒரு இடத்துலையும் வந்து படம் வந்து யதார்த்தத்தை மீறி இருக்காது. ஆனா கமர்ஷியல் படத்துக்கான எல்லாமே இருக்கும். குடும்பம் இருக்கும், காதல் இருக்கும், நட்பு இருக்கும், இது எல்லாமே இருக்கு சுந்தரபாண்டியன்ல. பாலா சாருக்கு வந்து பாலா சார் டைரக்ஷன்ல வந்து சேது பிதாமகன், அமித்ஷா டைரக்ஷன்ல பருத்திவீரன், செக்ஸா டைரக்ஷன்ல வந்து சுப்பிரமணியபுரம் எப்படி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு பதிவா இருந்துச்சோ அந்த மாதிரி சுந்தரபாண்டியனும் இருக்கும். என்னுடைய இயக்கத்தில் வந்து ரிசர்வான இருக்கும் நான் நம்புறேன். நாமத்துக்குமார் சார் காதல் வந்து பொய்யாக அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. காதல் சொல்ல முயற்சிக்கிட்டு இருக்க எல்லா இளைஞர்களுடைய வார்த்தைகளும் அதுல இருக்கு. பொதுவாக காதல்னா நாமத்துக்குமார் சாருக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவர் பாட்டு எழுதிட்டே இருப்பாரு. இதுல அவன் சொன்னா சார் இது சொல்லாத காதல் சார், பொதுவாக வந்து காதல் வந்த உடனே என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. காதல் வந்ததே வந்து காதலே வரல, ஆனா வந்துச்சு நினைச்சு ஒருத்தவங்க போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாருதான் காதல் வந்து பொய்யாக உண்மை சுற்றினாலே அப்படின்னு ஒரு பாட்டு. அது இளைஞர்கள் ரொம்ப வசீகரம் பண்ணணும்னு நான் நம்புறேன். அப்புறம் தாமரை மேடம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஒரு சாங் எழுதியிருக்காங்க. பெண்களோட உணர்வு அவங்களோட வேற யாரும் நல்லா சொல்ல போறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாகவும் இருக்கும். ஸோ 4 சாங்குமே பெருசா ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். கடந்த வாரம் ஆடியோ வெளியீடு நடந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டுட்டு ஒருத்தர சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா சாங்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாங் பிடிக்கும் சொல்றாங்க. சில 4 சாங்குமே பிடிக்குது அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நான் வந்து சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்து போராளிக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய உதவியாளர் பிரபு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன், அடுத்து அவனை தான் டைரக்டரா உருவாக்க போறேன் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை வந்து உண்மை 100% உண்மை. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு டைரக்டரா வந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சார் தான் காரணம். சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு டைரக்டரா உருவாக்கி அவங்க எல்லாரும் மாதிரி நிறுத்திருக்காங்க. லைஃப் லாங் என்னால் மறக்க முடியாது. அப்புறம் என்ன வந்து குறிப்பா சொல்லணும்னா என்ன சுதந்திரமா செயல்படுறாங்க சார். அது ரொம்ப என்ன சொல்றது, எங்கேயுமே வந்து டைரக்டருக்கான எதுவுமே நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது வந்து நானே உண்மையை எதிர்பார்க்கல. இந்த ஃப்ரீடம் சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமா இருந்து ரொம்ப உண்மையா இருந்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். சுந்தரபாண்டியன் உங்க எல்லாரையும் குறிப்பா ரசிகர்களை வந்து ரொம்ப இருக்கும். படம் ஆரம்பத்திலிருந்து எந்த வரைக்கும் அப்படியே கலகலகவும் ஜாலியா போகும். ஏன்னா தென்பகுதி மக்கள் எல்லாருமே வந்து நக்கல் நையாண்டிமா கலகலப்பா இருக்க மக்கள் தான். அவங்க எல்லாருடைய கேரக்டர்ஸும் உள்ள இருக்கு. அவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கோம். சுந்தரபாண்டியனுடைய கடைசி நிமிடங்கள் வந்து திரையரங்குல ரசிகர்களா ஒரு பெரும் நிசப்தத்தில் வச்சிருக்கோம். படம் முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சசிசாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை லீவானாலும் பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் நன்றிய சொல்றேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றினா நான் சொல்ல முடியும். ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சு, எல்லாம் என்னை பார்த்து பயப்படுறேன் எதுக்கு பயந்தாங்கன்னு தெரியல. இது கத்தியோட வரனாலதான். இந்த படத்துல அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப சாஃப்டா சிரிச்சுட்டே வருவேன். ஸோ இந்த படத்தை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா நான் என்னுடைய படங்களும் எந்த படங்களும் நான் ரொம்ப பேச மாட்டேன். இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்லாம் நான் சொன்னதில்லை. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது. First, let me thank everyone, like Prabhu sir, அப்புறம் the whole Sundarabandiyam team, because எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. And last but not the least, Shashi sir. எலிசா நான் சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சீரியஸா இருப்பாரு, அதிகமா பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல, he was very friendly and thank you so much. Please support me, pray for me. அவ்வளவுதான். Thank you.